தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை. நமக்கெல்லாம் முன்பாகவே தமிழர் திருநாள் என்று சொன்னால் சித்திரை 1 தான். சித்திரை 1ஆம் தேதி என்று சொன்னால் அது தமிழருடைய திருநாள். அதற்கு எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. சூரியன் சந்திரன் சில கிரகம் லாங்கிடியூட்ல போட்டு பார்த்து சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். அது எனக்கு சொல்ல தெரியல. அது அநேகமா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லலாம். அதனுடைய காரணத்தினால் சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தை கணக்கிட்டு தான் அவர்கள் சித்திரை 1ஆம் தேதி தமிழர் திருநாளாக அறிவித்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லவே இல்லை. வேற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதை நீங்க அப்புறமா அனுப்பி விடுங்க. ஒரே நாடு பத்திரிகையுடைய வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியில் நான் முதலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நடந்து முடிந்த நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தலில் உலகமே வியந்து பார்க்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே உள்துறை அமைச்சராக இயங்குகின்ற ஆர்டிகல் 370 எடுத்து அப்படியே தூக்கி தூர போட்ட மாண்புமிகு ஐயா எச் கண்டே அவர்கள் சொல்லிட்டு போனார்களே, ஏப்ரல் 14 டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் விழா. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்களை மதித்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிருக்கிறார். பதிலும் இருக்கிறது. ஆக சாசன சபையில் அங்கம் பெற வைக்கவில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சாசன சபையில் அங்கம் பெற வைக்காத அரசு தான் காங்கிரஸ் அரசு. நேரு அவர்கள் 1952, 54 இரண்டு முறையும் பம்பாயிலும் சரி நின்று தோற்கடித்தது அன்றைக்கு இந்த நேரு, அன்றைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அவர்களெல்லாம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தமும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்திருக்கிறது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். இன்றைக்குள்ள நிகழ்வு, ஒரே நாடு பத்திரிகையுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் இங்கே கலந்திருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர், வேல் யாத்திரை நாயகன், இன்றைக்கு மத்திய இணையமைச்சர், இன்று மதிக்கப்படுகின்ற மாண்புமிகு டாக்டர் அண்ணன் எல் முருகன் அவர்களே, மதிப்புக்குரிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வாழ்ந்த போது பிறந்த பூமியில் பிறந்த பத்திரிகை நண்பர் மதிப்புக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அன்புக்குரிய நண்பர் நாச்சியப்பன் அவர்கள், ஒரே நாடு பத்திரிகையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு விளம்பரம் வேண்டும் என்றே சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர விளம்பரம் யாரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால் சற்று யோசனைக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கே அதில் கொஞ்சம் கில்ட்டி கான்சியஸ் உண்டு. நானே ஒரு முறைதான் கொடுத்தேன், மறுமுறை இதுவரைக்கும். ஆனால் எனக்கு ஒரு பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த வேலையில என்னைய கூப்பிட்டு வச்சு அவரை படிக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். இந்தியிலிருந்து ஒழுங்காக நான் சந்தா வாங்கி விடுவேன் என்பதை நான் நேரத்தில் அதிலும் எனது ஊர்க்காரர் அண்ணன் நாராயணன் அவர்கள் நவதிருப்பதியிலே ஒன்றான தென்திருப்பேரை ஊரை சேர்ந்தவர். நவதிருப்பதியில் மிகவும் பிரசித்தமானது தென்திருப்பேரை. ஆனால் தென்திருப்பேரை கோயிலையே கொள்ளடித்த கூட்டம் உங்களுக்கு யாருன்றெல்லாம் தெரியும். ஆக நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள், அண்ணன் கோவர்த்தன் அவர்கள், அகில இந்திய நமது அமைப்பு பொதுச்செயலாளர் அண்ணன் ஐயா கே விநாயகம் அவர்கள், அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்கள், நமக்கெல்லாம் நல்ல முறையில் இந்த தேர்தலை வழிநடத்தி 3 மாத காலம் பணியாற்றிய மாநில துணைத் தலைவர் அப்துல் அவர்கள், கே ராகவன் அவர்கள், பிரபுலா சம்பத் அவர்கள், ஈழமுரளி யாதவ் அவர்கள், கோபி அவர்கள்,
இனிமேல் ஒழுங்காக எங்களை எல்லாம் அடிக்கடி பத்திரிகைகளோடு தொடர்பு கொண்டு வேலையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக பேசுவது கிடையாது, பேசுவதற்கென்றே அண்ணன் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் நம்ம பிடித்து வச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், ஒரே நாடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இப்போ வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஒரே நாடு அப்படின்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். உடனே சட்டமன்றத்தில் அதுக்கு எடுத்து ஒரு தீர்மானம் போட்டு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் அப்படின்னு அவர் எடுத்து தீர்மானம். நீட்டு தேர்வு வேணுமா அப்படின்னு சொன்னா நீட்டு தேர்வு வேண்டாம்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதே தீர்மானம் நீட்டு தேர்வு வேணும்னு கேட்டு அதற்கு பிறகு கவர்னரால் நமது ராஷ்டிரபதிக்கு அனுப்பப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. 2 முறை நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு 3வது முறை ஓட்டுக்காக வேண்டிய மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டிய இந்த அரசு மீண்டும் முடியாது தெரியாது வராது என்று இருந்தும் கூட சட்டமன்ற தீர்மானம் போட சொன்னால் அது மக்களை ஏமாற்றுகிற இந்த அரசு. எதை எடுத்தாலும் மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிராக. நீட்டு தேர்வு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது, அன்னைக்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அங்க வைத்த 10 ஆண்டுகள் அங்க வரித்து அவர்கள் கொண்டு வந்த நீட் தேர்வை இப்ப அவர்களே வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னா நீங்க ஒரு எல்லா பெரியவர்களுக்கு தெரியும். கவுன்சிலர், இப்பொழுது அதுக்கு பிறகு சேர்மன், முன்னால கவுன்சிலர், சேர்மன், பிறகு எம்எல்ஏ, பிறகு எம்பி, 4 ஓட்டு போடணும் ஒரு ஆள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கவுன்சிலர், யூனியன் கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி தான் ஒரே நாடு ஒரே. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதுல எங்களுக்குலாம் திமுக காரங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, எல்லாமே இவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க ஒரு பயம். ஆனா அதுல என்ன செலவு மிச்சம், நேரம் மிச்சம். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கும்பொழுது என்ன வரும், அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு 2 மாச காலம் அந்த ஆளு போயிடுவாங்க. நான் 2007 அமைச்சராக இருக்கும்போது 5 இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த 5 இடைத்தேர்தலையும் கிட்டத்தட்ட 15 மாசம் வீணா போச்சு. அப்புறம் தேர்தல் வந்து 5 மாசம் போயிடும், அப்ப 20 மாசம் போயிடும். 60 மாசத்துல 20 மாசம் போனா அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது, மக்களுக்கு எந்த நல்ல காரியங்களும் பண்ண முடியாது, செலவு அதிகமாகும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாரத பிரதமர் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர்னா எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க. அப்ப அந்த தீர்மானத்தில் நானே பேசுறேன், ஐயா உங்களுடைய நமது முன்னாள் முதலமைச்சர் உங்கள் கட்சியை சார்ந்த மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும், செலவுகளை தவிர்க்க வேண்டும், அரசு இயந்திரங்கள் முடங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க இதை கொண்டு வாரீங்கன்னு சொல்லி அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணணும். இது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவகாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாடு இந்த பத்திரிகை வெள்ளி விழா மலரில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களும் ஒரு முறைதான் பார்த்தேன். பாரத மோடி அவர்கள் அவருடைய முன்னுரையோடு அனைத்து விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிற அற்புதமான ஒரு பத்திரிகை. இது எல்லாரும் நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏதோ திமுக மட்டும் சொல்லி அந்த திமுக பத்திரிகை ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் படிக்க வேண்டிய பத்திரிகை ஒரே நாடு பத்திரிகை என்பதை நான் அத்தனை அம்சம் படிக்கிற நம்ம பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுத்தது, எல்லாரும் செல்போன்லயே இருக்கிறாங்க. வீட்டுல அப்பா அம்மா ஒரு பக்கம் செல்போன்ல இருக்காங்க, பையன் ஒரு பக்கம் செல்போன்ல இருக்கிறாங்க. என்ன நடக்குது அவங்களுக்கே தெரிய மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஒரே நாடு பத்திரிகை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு ஆன்மீக விஷயங்களை தெரிய வேண்டும். ஏன்னா இனி கொஞ்ச நாள் போயாச்சுன்னா வேத மந்திரங்கள் எங்கேயுமே யாரும் இல்லாத ஒரு நாடாக மாறிவிடும். அது ஒரு நாடு செழிக்க வேண்டும் சொன்னால் வேதங்கள் முழங்க வேண்டும். வேதங்கள் முழங்கினால்தான் அந்த நாடு ஒரு சுருக்கமாக. அந்த காலத்தில் பார்த்தா அரசர்கள் அந்த நாளில் வைத்து வேதங்களில் ஓதுவார்கள். எல்லா இடங்களிலும் கோயில்களிலும் எதுக்காக கோயில்கள் கட்டி வைத்தார்கள்? வேதங்கள் முழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டி வைத்தார். இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை. ஆகவே இனி வருகின்ற ஆட்சி, நம் அன்பு சகோதரி காயத்ரி குறிப்பிட்டதை போல சித்திரகுப்தன் எழுதுகிற கணக்கு கூட்டல் கழித்தல் என்பது போல அது எப்படி என்று சொன்னால், நான் அதுக்கு முன்னால
அண்ணன் நாராயணன் அவர்கள் சொன்னது, ஆண்டாளை பற்றி பேசிய ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதை நான் அன்னைக்கு நடந்து கொண்ட எல்லா ஜீவர்களும் பாளையங்கோட்டை மைதானத்தில் கூடியிருந்தார்கள். கூடியிருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஏதோ பேசினேன், பேசி முடித்து விட்டு நான் கீழே இறங்கும் போதான் பார்த்தா எல்லா டிவியும் ஓடுது. நயனாநாயகன் பேச்சு, நாக்கெடுத்தான் தலையெடுத்தான் பேச்சு. கடைசியில் எல்லா போலீஸ்காரனும் வீட்டுக்கு வந்து வாங்க ஏன்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. எஃப்ஐஆர் போட்டதோடு இருக்கு. எதற்காக சொல்லணும்னா, இது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வில் வரக்கூடியது. இது வந்து சொல்லியே வரக்கூடியது. அது எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மதங்களுடைய வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் விருப்பமாக அமைந்திருக்கிறது. ஆகவே சித்திரகுப்தன் கணக்கு எழுதும்போது நான் ஏற்கனவே பதிவேடு விழாவில் சொன்னேன், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். அந்த கிரகங்கள் இப்போது நமக்கு சாதகமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த சித்திரை திருநாளில் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வந்து நாள் குறித்து வைத்து போயிட்டார்கள், இலக்கணம் எல்லாம் குறித்து வைத்து விட்டு போயிட்டார்கள், அதற்கு முன்னுரை எழுதி வைத்து விட்டு போயிட்டார்கள். ஆனால் முடிவுரை எழுதக்கூடிய நாள் வெகு விரைவிலும் அந்த சித்திரகுப்தன் அல்ல, இறைவன் அதை செய்வார் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், எங்க போனாலும் பத்திரிகை ஊடகங்கள் எங்க போனாலும் கேள்வியை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு பதில் வருமா என்று எதிர்பார்க்கிறார்கள். நல்ல செய்தியை நானும் தரக்கூடிய எங்களுக்கு ஒரே நாடு மாறி உங்களுடைய ஊடகங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு விமான நிலையத்தில் இறங்கும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அண்ணா அறிவாலயத்தினுடைய செல்வர உரிமைன்னு சொன்னாரே உங்க அண்ணாமலை, இப்பொழுது இங்க இல்லையே, வெளிநாடு போயிட்டாரு, வெளியூர் போயிட்டாரு, அவரே போயிட்டாருன்னு நான் சொன்னேன், அவரை யாராலும் வெளியேற்ற முடியாது. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவரை யாராலும் அந்த ஊடக நண்பர்கள் எங்களுக்கு முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, மக்களுக்கு எந்த பஸ்ஸுமே எங்கேயும் போக முடியல, ராத்திரி 8 மணி ஆனா யாராவது அந்த சார் கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க, பாலியல் வன்கொடுமைகள், இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஊடக நண்பர்கள், நடுநிலையாளர்கள் வரவேற்கின்ற ஆட்சி எண்ணிய ஆட்சியாக அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பு நன்றி.